ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அம்மா வீட்டில் லட்டுமா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பூரில் இருக்கிற சயின்ஸ் பார்க், அதாவது பேங்க் பார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பார்க்கு தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். இப்போ அங்கே தான் போக போகிறோம். நீங்களும் அந்த vlog பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க் வந்தாச்சு. இதுதான் பார்க்கோட என்ட்ரன்ஸ். இந்த பார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இடுவாய் சின்னக்காளிப்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த பார்க் பார்த்திங்கன்னா 12 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பார்க்குக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட்டு. இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை கார்டனுக்குள்ளே போகலாம். நிறைய மரங்கள்லாம் இருக்குது. அந்த மரங்களோட பேரை அந்த மரங்களை எழுதி வச்சுருக்காங்க. குழந்தைங்க நிறைய மரங்களோட பேர்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் என்ன ஒன்று, நம்ம மரத்துக்கு பக்கத்தில் போக முடியாது. டிஸ்டன்ஸ்லேருந்து நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ஒரு ஈவினிங் டைமாக போயிருந்தோமா, அந்த ஈவினிங் டைமுக்கும் நிறைய இயற்கையாக அந்த மரம் செடி அதெல்லாம் பார்க்கவும் உண்மையும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம கரையான் புற்று பார்க்கலாம். கரையான் புற்று செட்டப்பாக அப்படி வச்சுருப்பாங்க. இந்த கரையான் புற்றோட செட்டப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கரையான் புற்று எப்படி உருவாகுதுங்கிறத பக்கத்தில் போர்டில் எழுதியிருப்பாங்க. ஸோ குழந்தைங்க எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாமரை குளம். ரொம்ப அழகாக இருந்துச்சு தாமரை குளம் பார்க்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுற்றி நிறைய மூங்கில் மரங்கள் தாங்க. மூங்கில் மரங்கள் அவ்வளோக்கு அவ்வளோ மூங்கில் மரங்களாக இருக்குது. அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகளோட பிக்சர் வரைஞ்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்காங்க. குழந்தைங்க நிறைய பறவைகளோட பேரை தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தா தேன் கூடு. இதுவும் அதே மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பக்கத்துலேயே போர்டில் எழுதியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்களோட நம்ம ஃபோட்டோ எடுக்காமல் வர முடியுமா, வீடியோ எடுக்காமல் வர முடியுமா, அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அடுத்ததான் நம்ம ஏரியா. பார்த்தோன்னே பசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நிறையா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஐஸ்கிரீம் இருக்குது, ஸ்வீட் கார்ன் இருக்குது, பாப்கார்ன் இருக்குது, நிறைய சாப்பிட்ற ஐட்டம் நிறையா இருக்குது. நாங்கள் காலிஃப்ளவர் சில்லி தான் ட்ரை பண்ணோம். சுட சுட சூப்பராக இருந்துச்சு. ஆனால் காளான் ட்ரை பண்ணோம். காளான்
பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் காலிஃப்ளவர் சில்லி உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. சுட சுட செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்டு அடுத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாட்டு போட்டு விட்ருவாங்க. ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. குழந்தைங்க நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடலாம். எல்லா குழந்தைங்களும் ஆடலாம். அப்படியே பேரண்ட்ஸு சுற்றி இருக்கவங்க எல்லோரும் உட்காந்து பார்க்கவும் சூப்பரான ப்ளேஸாக இருக்குது. ஸோ குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா நிறைய விளையாடுற ஏரியா, குழந்தைங்க விளையாடலாம். நம்மளும் நம்ம பையனோட சேர்ந்து நம்மளும் சின்ன குழந்தையாக மாறியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபவுண்டன் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது, கலர் கலராக இருக்குது. ஈவினிங் டைமுக்கு அதுக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தா ஓப்பன் ஜிம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.